ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்த பைரவி பார்க்க போகிற சிந்த பைரவியில் நம்ம ஆறுமுகம் இருக்காரு. அவர் வீட்டில் பெட்டு மேலே நகையாக போட்டு வச்சிட்டாருங்க. எதுக்குன்னு புரியல. உடனே நம்ம பைரவி வந்துட்டு எதுக்காக காயத்ரி நகையெல்லாம் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கேன்னு சொல்ல, நீ எடுத்ததெல்லாம் டபுளாக வாங்கிட்டேன், எப்படி உனக்கு ஒரு செட்டு காயத்ரிக்கு ஒரு செட்டு, அப்படியாடா 5,500 வாங்கினியாடா தம்பி, நல்லா வருவாடா, எப்படா பவுனு விற்கிற விலையில நீங்கள் அவ்வளோ பவுன் எடுத்து கொடுத்துற. சரி விடுங்க, இந்த காலத்தில் இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணுமா நீ? ஏன்னா அந்த காலத்தில் பவுன் வாங்குறது சும்மாவான்னு, அதுவும் இல்லாமல் கட்டின பொண்டாட்டிக்கு யாரா பவுன் வாங்கி கொடுக்க நினைக்கிறா, அந்த ரேஞ்சில் போகுது ரேட்டு, நாங்கள் என்னையா பண்ணுவோன்னு அவங்களோட மைண்ட் வாய்ஸ். சரி ஆளாளுக்கு எப்படி ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எந்த காலமாக இருந்தாலும் இந்த காலமாக அந்த காலம் தான், எந்த காலம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போடுவாங்களே, அந்த மாதிரி பெண்களுக்கு நகை மேலே உள்ள ஆசை மட்டும் என்றைக்குமே மாறாதுங்க. சிறுசுலேருந்து பெருசு வரையும் மாறாத ஒன்று இது ஒன்று தாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை போய் திட்டுறாங்க, இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா மட்டும் உன் மேலே எனக்கு லவ் வந்துடும் நீ நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க, இவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா, அல்டிமேட்டாக ஒன்று யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பொம்மையை வாங்கிட்டு வந்து ரூமில் உட்கார வச்சு, நான் கொடுத்த புடவை நீ கட்ட மாட்டேன், அதனால பொம்மைக்கு போட்டு வரேன்னு போட்டு விட்டு, அதுக்கப்புறம் நகையெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு, இதுதான் என் பொண்டாட்டி, என் பைரவி, என் டார்லிங் அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாரு. செம்ம வெறுப்பேத்துறாடா மனுஷா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்தோன்னே சிந்துக்கு பொசசிவ் பொங்கி போய், இது மாதிரி ஆறுமுகம் அத்தான் வாங்கியெல்லாம் தராரு, நீங்களும் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சாடமடையாக போய் போட்டு விட்டாங்க. அது யார் இருக்கும்போது, அவங்க பெரியமா இருக்கும்போது மீறுவாங்களா? மீற மாட்டாங்க. நம்ம சிவா ஒரு பக்கம் எனக்கு வேலையே வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாரு, ஸ்னேகா ஒரு பக்கம் ஜாயின் பண்ண வைக்கிறேன்றாங்க. இப்படி ஆளுக்கு ஒரு கூத்த நடத்தினா எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோடா புட்டி பாப்பா ஒரு பக்கம் லவ்ஸ் ஓடுது. இதை கண்டிச்சா நம்ம சிந்துவை அவங்க அம்மாட்ட ஏற்க மார்க்கா கோத்து விட்டுருச்சுங்க. உடனே அடி வாங்குறாங்க.